திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது திருவாலங்காடு காவல் நிலையம். அந்த பயங்கர செய்தியை ஜீரணிக்க முடியாமல் உற்றாரும் உறவினர்களும் அழுது புலம்பி தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர். கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக மூடி மறைக்கப்பட்டிருந்த விபத்து நாடகம் தற்போது அம்பலமாகி கொலை என தெரிய வந்திருக்கிறது. என்ன நடந்தது? எப்படி காவல்துறையினர் இந்த வழக்கை விபத்தாக எடுத்துக்கொண்டனர்? யாரால் எப்படி உண்மை வெளிவந்தது என்பதை தெரிந்து கொள்ள செய்தியாளரோடு விசாரணையில் இறங்கியது குற்ற சரித்திரம் நிகழ்ச்சி குழு. கொல்லப்பட்டவர் வெங்கடேசன், 47 வயதாகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியத்தில் உள்ள முத்துக்கொண்டாபுரத்தைச் சேர்ந்தவர். இவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர். இவரது மனைவி சந்தியா, 35 வயதாகிறது. இந்த தம்பதிக்கு குழந்தைகள் உள்ளனர். சென்ற 3ஆம் தேதி வெங்கடேசன் பைக்கில் வீட்டிலிருந்து திருவள்ளூர் நோக்கி சென்றிருக்கிறார். அப்போது ஆள் அரவமின்றி இருந்த ரோட்டில் அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று வெங்கடேசன் மீது மோதிவிட்டு சென்றிருக்கிறது. இந்த மோதலில் வெங்கடேசன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். விபத்தில் சிக்கிதான் வெங்கடேசன் இறந்துவிட்டார் என போலீசார் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து நடந்த விசாரணையில் விபத்து ஏற்படுத்திவிட்டு காரில் நிற்காமல் சென்ற சதீஷ் என்பவரை போலீசார் கைது செய்து ஜாமீனில் விடுவித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த ரவுடிகள் மணிகண்டன், லோகேஸ்வரன், ஸ்ரீராம் ஆகிய மூவரும் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவாகி இருக்கிறார்கள். இதனால் சென்னை போலீசார் அந்த குற்றவாளிகளின் செல்போன் எண்களை தொடர்ந்து கண்காணித்து வந்திருக்கிறார்கள். அப்போது ஆக்சிடென்ட் வழக்கில் சிக்கிய சதீஷோடு தலைமறைவு குற்றவாளிகள் செல்போனில் பேசி வந்ததை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். உடனே சதீஷை மடக்கி பிடித்த சென்னை போலீசார் அவர் மூலம் தலைமறைவாக இருந்த மணிகண்டன், லோகேஸ்வரன், ஸ்ரீராம் ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் முன்னாள் இராணுவ வீரர் வெங்கடேசன் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக சதீஷிடம் விசாரித்த போது வெங்கடேசனுக்கும் அவருக்கும் முன்விரோதம் இருந்ததாகவும் அதனால் கொன்றதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆனால் போலீசாருக்கு அந்த வாக்குமூலத்தில் நம்பிக்கை இல்லை. துருவி துருவி விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் இந்த கொலையின் சூத்திரதாரிகள் அம்பலமாக இருக்கிறார்கள். வெங்கடேசனை தீர்த்து கட்டியது வேறு யாரும் இல்லை, அவர் தொட்டு தாலி கட்டிய மனைவி சந்தியாதான். இந்த அப்பாவி முகத்துக்கு பின்னால் இப்படி ஒரு கொலை வெறி உருவானதுக்கு காரணம் அவரின் கள்ளக்காதல். சந்தியாவுக்கு பக்கத்து ஊரைச் சேர்ந்த 40 வயதான லோகேஷ் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. வெங்கடேசனின் குடும்ப நண்பர் என்ற முறையில் பழகி வந்த லோகேஷ் சந்தியாவோடு கள்ளக்காதலை வளர்த்து வந்திருக்கிறார். இந்த விஷயம் வெங்கடேசனுக்கு தெரிய வந்ததை அடுத்து குடும்பத்தில் பிரளயம் வெடித்திருக்கிறது. தினமும் மனைவியை அடித்து உதைத்து வெங்கடேசன் சித்திரவதை செய்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்துக்கு மேல் கணவனின் கொடுமை தாங்க முடியாத சந்தியா விவாகரத்து வேண்டி நீதிமன்றத்தின் படியேறியிருக்கிறார். உடனே விவாகரத்து கிடைக்கவில்லை, வாய்தா மட்டுமே கிடைத்திருக்கிறது. இதனால் கணவன் மனைவி இருவரும் ஒரே வீட்டில் வசிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. சந்தியா நீதிமன்றத்தை நாடியதில் இருந்து வெங்கடேசனுக்கு அவர் மீது மேலும் ஆத்திரம் அதிகரித்திருக்கிறது.
முன்பை விட அதிகமாக அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. தங்கையை ஏன் அடித்து சித்திரவதை செய்கிறீர்கள் என தட்டி கேட்க வந்த சந்தியாவின் அண்ணன் சண்முகத்தையும் வெங்கடேசன் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. தினம் தினம் வெங்கடேசனிடம் சிக்கி நரகத்தை அனுபவிப்பதை விட ஒரே அடியாக அவரை தீர்த்து கட்டி விடலாம் என சந்தியா முடிவு செய்திருக்கிறார். அந்த முடிவுக்கு அவரின் அண்ணன் சண்முகமும் கள்ளக்காதலன் லோகேஷும் கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறார்கள். கள்ளக்காதலன் லோகேஷ் இந்த கொலையை செய்து முடிக்க நண்பர் சதீஷை நாடியிருக்கிறார். வெங்கடேசனின் உயிருக்கு 3 லட்சம் ரூபாய் விலை பேசப்பட்டிருக்கிறது. சதீஷ் தலைமறைவாக இருந்த கூலிப்படையிடம் ப்ராஜெக்டை ஒப்படைத்திருக்கிறார். சம்பவத்தன்று கூலிப்படையினரை காரில் ஏற்றிக்கொண்டு வெங்கடேசனை ஃபாலோ செய்த சதீஷ் முதலில் பைக்கில் மோதி வெங்கடேசனை கீழே விழ வைத்திருக்கிறார். பிறகு கூலிப்படையினர் அவரை இரும்பு ராடால் அடித்து துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறார்கள். விபத்து போல கிரைம் ஸ்பாட்டை சித்தரித்துவிட்டு அனைவரும் எஸ்கேப் ஆகிவிட்டனர். விபத்து என கூறி சதீஷும் திருவலாங்காடு போலீசிடமிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டார். ஆனால் சென்னை போலீசின் தீவிர விசாரணையில் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகிவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்தியா உட்பட 8 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கும் சிலரை வலை வீசி தேடி வருகிறார்கள். சந்தியாவின் கள்ளக்காதல் கணவரின் உயிரை பறித்ததோடு அவரது சகோதரரையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றியிருக்கிறது. தகாத உறவு என்றைக்குமே ஆபத்தை மட்டும்தான் விளைவிக்கும் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை உறுதி செய்திருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.